ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர்திருநனா உடையார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். லை கொடுத்துட்டியா? புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. குடிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லடும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நாள்பர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞான தப முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சேர் பரவலுருகின்றேன் பேருலகில். ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். செல்லாமல்ல ஈத்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னையிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி இந்த சிவஞான சித்தியாராகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கிற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருள்நந்தி சிவம் அருளி செய்த இந்த சிவஞான சித்தியாராகிய ஞானப்பணுவலிலே நாம் கடந்த வகுப்பிலே 4வது நூற்பாவிலே 2ஆம் அதிகரணத்தை சிந்தித்து வருகிறோம். இந்த சிவஞான போதத்தில் 4வது நூற்பா. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தை தே என்பது சிவஞான போத நூற்பா. அதில் 3 அதிகரணம். அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா. 2ஆம் அதிகரணம் சகசமலத்து உணராது. 3ஆம் அதிகரணம் அமைச்சு அரசியைப்ப நின்று அஞ்சவத்தைத்தே என்பது அங்கே 3. அதுபோலவே இங்கே சிவஞான சித்தியாரில் நமக்கு 191 உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய் யான் எனது என்பது இணை தரும். 4 தொழில்களும் அறிந்து அவை அடக்கி புணர் முட்கருவி ஆக்கி புறக்கருவினும் போக்கி வெவ்வேறு அணைதரும் என்பது 191. அது எது? அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று என்ற நூற்பாவுக்கு இணையான பாடல் 191. அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் 3 அதிகரணம். முதல் அதிகரணம் உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய். ஆன்மா இவற்றின் வேறா என்பது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் யான் எனது என்பது இணை தரும் என்பது 2வது அதிகரணம். 4 தொழில்களும் அறிந்து அவை அடக்கி புணரு முட்கருவி ஆக்கி புறக்கருவினும் போக்கி வெவ்வேறு அணைதரும் என்பது 3ஆம் அதிகரணம். இல்லை 2வது அதிகரணம் யான் எனது என்பது அணைதரும் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 210வது பாட்டு வரைக்கும் பார்த்துருக்குறோம். கேவலத்தில் ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை அங்கே சொல்லுகிறார். அசித்து அரு வியாபகம், அசித்தரு வியாபகம் போல் வியாபகம்
அருவம் இன்றாய் வசித்திட வரும் வியாபி என்னும் வழக்குடையனாகி நசித்திடா ஞானச் செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவமுடையனாகி பசுவன நிற்கும் ஆன்மா என்பதை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இது கேவலத்தில் ஆன்மா எப்படி இருக்கும் என்பதை அசித்து அரு அரு என்பது அருமை குறித்து இன்மை குறித்து நின்றது என்றெல்லாம் பார்த்தோம். அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய் அருவம் என்றாய் அசித்து அன்று அசித்து அன்று அசித்து போன்ற வியாபகம் இல்லாதது ஆன்மா. சரி, அப்போ சித்து போன்ற வியாபகம் உடையதா? ஏன்னா இருக்கிறது ரெண்டு தான், ஒன்று சித்து மற்றொன்று அசித்து. அசித்து பாசங்கள், சித்து சிவம். அப்போ ஆன்மா எப்படி இருக்குன்னு கேட்டால் அசித்து போன்ற வியாபகமும் இல்லை, சித்து போன்ற வியாபகமும் இல்லை. அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் இருக்கா இல்லைங்களா? இந்த வியாபகம் இன்றாய் என்று பொருள் செய்யணும். அரு என்பது இன்மையை குறித்து நிற்கிறதுன்னு பார்த்தோமா இல்லைங்களா? அரிய, அப்போ இன்று என்று பொருள். அசித்து வியாபகம் போல் அன்று, எது? பாசங்களை போன்ற வியாபகம் இல்லாதது எது? ஆன்மா. சரி, அப்போ பதியை போன்ற வியாபகம் உண்டா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. அதுதான் ரெண்டாவது என்ன சொல்றாருங்க, அருவம் என்றாய். அருவம் என்பதற்கு இங்கே அதிசூக்கும சித்து, அதிசூக்கும சித்து. அப்போ அந்த அதிசூக்கும சித்தாகிய அந்த சிவத்தினுடைய வியாபகம் போன்ற வியாபகமும் இதுக்கு இல்லை. அப்போ அசித்து போன்ற வியாபகமும் இல்லை, சித்து போன்ற வியாபகமும் இல்லை. எதுக்கு? ஆன்மாவுக்கு. ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி எது ஆன்மா எது ஆன்மா என்று நிறையா பார்த்தோமா இல்லையா? யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பல சமயத்தார் பல வகையாக ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்கிறாங்க. அது உருவப்பொருள், அருவுருவப் பொருள், அருவப்பொருள், ஏகதேச பொருள், புல்லில் பனி போல் இருக்கும், இதயத்தில் பரமணுவின் அழுவாய் நிற்கும், உடம்பு பூரா நிறைந்து நிற்கும். இப்படி பல சமயங்கள் சொல்லக்கூடிய ஆன்ம இலக்கணங்களை எல்லாம் மறுத்து அதெல்லாம் ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம் இல்லைங்களா? 196 பார்த்தோம். 96 யாரு? 196 ஐக்கியவாதி பரிணாமவாதி, 196 பரிணாமவாதி, 197 98 சாங்கியர். சரிங்களா? 196 ஐக்கியவாதி என்ன சொல்கிறாங்க? பரிணாமவாதி மன்னிக்கணும். 196 ஆன்ம இலக்கணம், ஆன்மாவும் சிவமும் பரமான்மா ஜீவான்மா ரெண்டும் ஒன்று தான் என்று சொன்னாங்க. அதை மறுத்து பரமான்மா வேற ஜீவான்மா வேற என்று 196 சொன்னார். 197 198 சாங்கியருடைய கருத்து. அதாவது ஆன்மாவை பற்றி சாங்கியர் சொல்லக்கூடிய கருத்து என்னது? ரெண்டும் குணகுணி பாவம் அன்று, ஆன்மா வியாபகமாய் கேவலம் அறிவு மாத்திரையாய் நிற்கும் என்று சொன்னாங்க. அதை மறுத்து 197 இல்லை, காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு இருக்கிற மாதிரி ஆன்மாவுக்கு முன்னாடி உலகங்களெல்லாம் தொழில்படும் என்று சொல்லுகிற கருத்து எத்தனை? 198. சரியா? அடுத்து 199 200. இந்த ரெண்டும் ஆன்மா உருவப்பொருள், ஆன்மா உருவப்பொருள் என்கின்ற பௌராணிகர் கருத்துக்கு மறுப்பு. 199 199 இல்லைங்களா? அடுத்தது 200 199 200 பௌராணிகர் கருத்துக்கு மறுப்பு. 201 202 இந்த ரெண்டு என்னது? கவுளர் ஆன்மா அருவுருவப் பொருள், ஆன்மா அருவுருவப் பொருள் என்னும் கவுளர் கருத்துக்கு மறுப்பு. 203 ஆன்மா ஆகாயம் போல அருவப்பொருள், ஆகாயம் போல அருவப்பொருள் என்னும் பாதஞ்சலர் கருத்துக்கு மறுப்பு. 203. அடுத்து 204 3 பேர், வைசேடியர், சைவரில் ஒரு சாரர், பட்டாச்சாரியார் 3 பேர் வராங்க. வைசேடியர் என்ன சொல்றாங்க? ஆன்மா சடப்பொருள், ஆனால் மனதோடு கூடி அசித்து சித்து ஆகும், மனதோடு கூடி அசித்து சித்து ஆகும் என்பது வைசேடியர் கருத்து. சைவரில் ஒரு சாரர் சித்து ஒருபுறமாய் அசித்து ஒருபுறமாய் நிற்கும்
என்னும் சைவரில் ஒரு சாரர். அடுத்தது பட்டாச்சாரியான் அசித்தூரா சித்துப்பொருள், அசித்தூரா சித்துப்பொருள் என்னும் பட்டாச்சாரியானுடைய கருத்து. இதை மறுத்து 204 இதற்கு வேறானது ஆன்மான்னு சொல்கிறார். அப்புறம் 205 பாஞ்சராத்திரிகள் உடம்பினுள்ளே பரம அணுவின் அழுவாய் நிற்கும் ஆன்மா என்னும் பாஞ்சராத்திரி கருத்துக்கு மறுப்பு 205. 206 மிருதி நூலார் புள்ளிற்பணி போல் இதயத்தானத்து நின்று விளக்கின் ஒளி போல எங்கும் வியாபகமாய் நிற்கும் என்னும் மிருதி நூலார் கருத்துக்கு மறுப்பு 206. 207 சமணர் உடம்பெங்கும் நிறைந்து நிற்கும், உடம்பெங்கும் நிறைந்து நிற்கும் என்கின்ற சமணர் கருத்துக்கு மறுப்பு 207. 208 209 ஐக்கியவாதி எங்கும் வியாபகமாய் நிற்கும் ஆன்மா எங்கும் வியாபகமாய் நிற்கும் என்னும் ஐக்கியவாதியின் கருத்தை மறுத்து, அப்போ எதுதாயா ஆன்மா? இத்தனை பேர்த்த மறுத்து எது ஆன்மா என்பதற்கு அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய். பாசம் போன்ற வியாபகமும் இல்லை, பதி போன்ற வியாபகமும் இதுக்கு இல்லை. அப்போ என்ன வியாபகம்? வசித்திட வரும் வியாபி, அதுவதுவாய் நிற்கும் தன்மையுடையது, சாதலின் வண்ணமாதல் என்கின்ற இலக்கணத்தை உடையது ஆன்மா. எனவே வசித்திட வரும் என்னும் வசித்திட வரும் வியாபி என்னும் வழக்குடையனாகி நசித்திடா ஞான செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் ஞானமும் செய்தியும் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றும் அனாதி கேவலத்தில் ஆணவ மலத்தினால் மறைப்புண்டு நிற்கும், ஆணவ மலத்தினால மறைப்புண்டு நிற்கும். எனவே இயல்பாகவே பாசங்களோடு கூடி நிற்கும் என்கின்ற அனாதியே பசுத்துவமுடையனாகி. ஆணவம் போய் ஆன்மாவை பற்றியது, ஆன்மா போய் ஆணவத்தை பற்றியது இல்லை, இறைவன் ஆணவ மலத்தை ஆன்மாக்களுக்கு கூட்டினான், இந்த கருத்து எல்லாம் மறுத்து அனாதியாகவே ஆன்மா ஆணவ மலத்தோடு கூடி நிற்கும். இதுபோல செம்பில் களிம்பு இயல்பு, அதுபோல ஆன்மாவின் அறிவில் ஆணவ மலம் சகசமலம் என்று சொல்லக்கூடிய அது இயல்பாகவே மலத்தோடு கூடி நிற்கும். பசுத்துவம் உடையனாகி, பசுத்துவம் உடையனாகி பசுவென நிற்கும் ஆன்மா. பசு என்பதாலே என்னதுங்க? பாசத்தினால் கட்டப்பட்டது, பாசத்தினால் கட்டப்பட்டது. எனவே ஆன்மாவின் அறிவு ஆணவ மலத்தினாலே இயல்பாகவே மறைக்கப்பட்டிருக்கும். எனவே அனாதி கேவலத்தில் ஆன்மாவுக்கு அறிவு இச்சை செயல்கள் ஆகிய மூன்றும் மறைப்புண்டு கிடக்கும், மறைப்புண்டு கிடக்கும் என்று கேவலத்தில் ஆன்மாவின் இலக்கணத்தை இந்த பாட்டில் சொல்ல. ரொம்ப முக்கியமான பாட்டு 210. சரி, 211 அப்படிப்பட்ட ஆன்மா கேவலத்தில் கிடக்கிற ஆன்மா சகத்துக்கு வருதா இல்லையா? சகலத்துக்கு வருது. எப்படி வரும், எப்படி வரும் என்பதை இனி வருகிற பாடல்களில் விரிக்கிறார். 211 மாயையின் வயிற்றுள் மன்னி வரும் செயல் ஞானம் இச்சை ஏயும் அக்கலாதி மூன்றால் ஏகதேசத்தின் ஏய்ந்து இங்கு ஆயு முக்குணங்கள் அந்த கரணங்கள் ஆது எல்லாம் காயங்கள் பெத்தங்கள் ஆகி கலந்துடன் நிற்கும் ஆன்மா. மேற்கூறிய வகையில் அனாதியே ஆணவ மலத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிற ஆன்மா என்ன செய்யும் பாருங்க. பதவுரை ஆன்மா அப்படின்னு இருக்கா இல்லையா? ஆன்மா அது என்னது? அங்கனம் பசுத்துவ மாத்திரையால் கேவலப்பட்டு நின்ற ஆன்மா. அங்கனம் எங்கனம்? 210 சொல்லி இருக்கிற ஆன்மா, அந்த ஆன்மா. அங்கனம்னாவே சுட்டு. அப்படி ஆணவ மலத்தினாலே மறைக்கப்பட்ட அந்த ஆன்மா மாயையின் வயிற்றினுள் மன்னி அதன் பின், எதன் பின்? கேவல நிலைக்கு பின், சகலத்தில். கேவல நிலைக்கு பின்னா அடுத்த நிலை என்னது? சகலம். சகலத்துக்கு வரும். எப்படி வரும்? அசுத்த மாயையில் அனந்த தேவரால் கலக்குண்ட பாகமாகிய காரண சரீரத்தை பொறிந்து, காரண சரீரத்தை பொறிந்து. இப்போ 5 சரீரம் இருக்குது, வரிசையாக சொல்கிறாரு. இதை முதல்ல எழுதிடுவோம், எழுதுனாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து புரியும்.
அடுத்த 3 பாட்டு இதே செய்தி தான். முதல்ல 5 சட்டை. 1 காரண சரீரம். 2 கஞ்சுக. 3 4 சூக்கும சரீரம். 5 இதுக்கு இன்னொரு பேரு ஆனந்தமய கோஷம். 2 விஞ்ஞானமய கோஷம். 4 பிராணமய அன்னமய கோஷம். இதில் மாயைங்கிற ஒரு தத்துவம். இதில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். ஆக இது என்னது? புருடன். இந்த 5 வந்துட்டாவே என்னது? புருடன். அடுத்தது மனோன்மய கோஷம். இதில் என்ன இருக்கும்? சித்தம். இங்கே புத்தி, அகங்காரம், மனம், தன்மாத்திரை 5. தன்மாத்திரை 5 எது? சுவை, உரு, ஓசை வரைக்கும் 5. சரியா? அடுத்தது இதில் பூதம் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. மொத்தம் 15. இதில் 8 எவ்வளவு? 23. இது 1 24. இங்கே 6, இங்கே 1. மொத்தம் எத்தனை? 31. காரண சரீரம். அதற்கு மற்றொரு பேர் ஆனந்தமய கோஷம். அதுக்கு மாயைன்னு ஓடிச்சு. மாயை தத்துவம் மாயை. அடுத்தது கஞ்சுக சரீரம். அதுக்கு இன்னொரு பேர் விஞ்ஞானமய கோஷம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்தது. இதுக்கு 5 சேர்ந்தா புருடன்கிறது 5 சேர்ந்தாவே புருடன் ஆயிரும். ஆனால் அது எண்ணிக்கையில் அது சேர்த்த மாட்டாங்க. அதனால் இதுக்கு என்ன பேர்? பஞ்சகஞ்சுகன். இதுக்கு என்ன பேர்? பஞ்சகஞ்சுகன். சுவை, ஒளி, ஊறு, ஊசை, நாற்றம். அந்த 5 தன்மாத்திரை 5. சுவை, ஒளி, நாற்றம். அந்த 5 கீழே வந்து நாற்றம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை.
சுவை முதலாகி 5. அடுத்தது குணசரீரம், அதற்கு மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷம் அதுக்கு சித்தம், ஒரே ஒரு தத்துவம். சூக்கும சரீரம் பிராணமய கோஷம், புத்தி அகங்கார மனம், அந்த கரணங்களை சித்தம் அங்கே வந்துருச்சு, மீதி 3. அடுத்தது தன்மாத்திரை 5, ஆக 8. இதுக்கு என்ன பேர்? புரியட்ட காயம். புரியட்ட காயம்னு பேர். புரியட்ட காயம் என புலப்பட இனத்து. இதில் விநாயகர் ராகவல் வருது இல்லையா, அதான் புரியட்ட காயம். 8 அட்டம்னா 8 தத்துவங்கள் கூடி வருவதனால அதுக்கு புரியட்ட காயம். தோள சரீரம் அன்னமய கோஷம் 15 தத்துவம். பூதம் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5. இந்த கருவிகளோடு கேவலத்தில் இருக்கிற ஆன்மா ஒவ்வொன்றாய் 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 கூடி சகலத்துக்கு வருது. சகலத்துக்கு வருகிற போது இதோடு கூடுகிறது. அதான் இப்போ வரக்கூடிய ஒரு 3-4 பாட்டு அதுதான். சரிங்களா? சரி. ஆன்மா மாயையின் வயிற்றுள் மண்ணி, அதன் பின் அசுத்த மாயையில், அசுத்த மாயை 7 இருக்கா இல்லையா? வித்யா தத்துவங்கள் 7. வித்யா தத்துவங்கள் 7. அதில் அதற்கு அதிகாரி யார்? அனந்தர். பிரகிருதி மாயைக்கு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன். சரியா? அதான் இங்கே சொல்கிறாரு, அனந்த தேவரால் கலக்குண்ட பாகமாகிய காரண சரீரத்தை பொறிந்து. காரண சரீரத்தை பொருந்தி. காரண சரீரம்னா மாயையோடு கூடுகிறது. மாயையோடு கூடுகிறது. முதல்ல பெருமான் என்ன செய்கிறாரு? அனாதி கேவலத்தில் கிடந்த ஆன்மாவுக்கு தத்துவங்களை என்ன செய்கிறாரு? ஒவ்வொன்றா கூட்டுகிறார். ஒவ்வொன்றாக கூட்டுகிறார். அவர் முதல்ல கூட்டுகிற தத்துவம் எது? மாயை. மாயைங்கிற தத்துவத்தை கூட்டினா அது ஒரு சட்டை, ஒரு சட்டை. இப்போ இதுவரைக்கும் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்கள் ஆகிய 3ம் முழுமையாக மறைக்கப்பட்டிருந்ததுனால துன்பத்தில் இருக்கு. ஆனால் அதனால் என்ன செய்ய முடியல? துன்பத்தை சொல்லக்கூட முடியல. துன்பத்தை சொல்லக்கூட முடியல. எனவே அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கண்ணில்லா குளவி போல காயக்கருக்குழியில். காயக்கருக்குழி எப்படி இருக்குங்க? கண்ணில்லாத குழந்தை, கண்ணு தெரியாது, கைகால் முடம், ஊமை. கைகால் முடம், ஊமை, கண்ணு தெரியாது. ஏன்னா கண்ணு தெரிஞ்சதுனாவது என்னன்னு பார்க்கலாம். கைகால் நல்லா இருந்தால் என்ன செய்யலாம்? இங்கேருந்து எங்காவது ஓடியாவது போகலாம். ஓடவும் முடியாது. கைகால் ஓடுறதுக்கு இல்லை. என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறதுக்கு என்ன இல்லை? வாய் இல்லை. பேச முடியாது. கைகால் முடம், பேச முடியாது, கண்ணு தெரியாது. இப்படி ஒரு குழந்தை எதுக்குள்ளே கிடக்குது? இருட்டுக்குள்ளே கிடக்குது. அப்போ இந்த குழந்தையை காப்பாற்றணுன்னா என்ன செய்யணும்? அதுவாக எந்த முயற்சியும் செய்ய முடியாது. அப்போ யாராவது வெளியிருந்து யாராவது வந்தால் தான் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் என்று இந்த குழந்தை தன் முயற்சியினால் இந்த துன்பத்திலிருந்து விடுபடவே முடியாது. அப்படி நிலையில தான் அனாதி கேவலத்தில் ஆன்மா கிடக்கிறது. அது எப்படின்னா, நான் துன்பப்படுகிறேன் என்பதை சொல்ல தெரியாத நிலை. துன்பத்தில் இருக்கிறன்னு கூட அதனால் சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் கிடக்குது. ஒரு பைத்தியம் பிடிச்சவன் ஏதோ ஒரு வெயில் அப்படியே கீழே மயங்கி கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன தெரியாது? வெயில் நம்ம கஷ்டப்படுறோங்கிறத கூட அவனுக்கு தெரியாது. அப்படி கிடக்கிறானா இல்லையா? அப்போ அவனை பார்த்து என்ன செய்வான்? யாரோ ஒருத்தருப்பா, ஐயோ இவன் இப்படி கிடக்கிறானேன்னு அவனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தண்ணி கிண்ணி கொடுத்து அவனுக்கு எதாவது காப்பாற்றினாதான். அவனுக்கு என்ன தெரியாது? தான் துன்பப்படுகிறேங்கிற உணர்வு கூட இல்லாமல் கிடக்கிறாங்களா இல்லையா? அப்படித்தான் ஆன்மா கேவலத்தில் கிடக்குது. அப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு முதல்ல என்ன செய்கிறாரு? மாயைன்னு ஒரு தத்துவத்தை கூட்டுகிறார். கூட்டின உடனே இதுக்கு என்ன வருதுங்களா? ஒரு மகிழ்ச்சி வருதான். மூச்சு முட்டும் போதே இந்த அறையெல்லாம் பூரா மூச்சு முட்டி இருக்குது. ஒரு ஜன்னலை திறந்தா அப்படி இருக்கும், அப்பாடா அப்படின்னு ஒரு சின்ன இன்பம் தான். அந்த சின்ன இன்பம் கூட அப்போ எப்படி தெரியும்? பெருசாக தெரியும். ஏன்னா அவ்வளவு துன்பத்தில் இருக்கிற போது ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைக்குதா இல்லைங்களா? அதுதான் பெருமான் என்ன செய்கிறாரு? மாயைன்னு கூட்டின உடனே இதுக்கு ஒரு இன்பம் பிறக்குமா. அதனால் அதுக்கு என்ன பேர்? ஆனந்தமய கோஷம். ஆனந்தம் எது? ஒன்றும் ஒரு வேலையை ஆரம்பிக்கலை. ஆனால் அதுக்கு எப்படி இருக்குதான்? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோம். ஒரு 10-20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கடனில் இருக்கிறான். ஒருத்தன் கடனில் இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்கிறான்? விட்றா பார்த்துக்கலாம், நாளைக்கு உன்னை எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலாம் விடு
அப்படின்னு சொன்னால் இப்போ அவனுக்கு என்ன ஆயிரும்? ஆஹா, இன்னும் கை காசே வரல, கடன் இன்னும் கட்டலை, ஆனால் நாளைக்கு வந்து உன்னது எல்லாத்தையும் நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இப்போவே ஒரு ஆனந்தம் பிறந்துடுறதா இல்லையா? அப்பா ஒரு வழியாக தப்பிச்சுருவ மாட்டேங்குது. இப்போ மாயைங்கிற தத்துவத்தை தான் கூட்டுறாரு. என்ன தத்துவத்தை கூட்டி இவன் பல கோடி பிறப்பு பிறக்கணும், ஒரு பிறப்பில் இது முடிய போகிறதில்ல. ஆனாலும் அவனுக்கு என்ன வருது? இப்போ கடந்த நிலைக்கு இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான நிலைன்னு அவனுக்கு ஒரு ஆனந்தம் பிறக்குதா இல்லைங்களா? அதுதான் ஆனந்தமய கோஷம். அப்புறம் எல்லா சட்டைக்கும் இதுதான் முதல் சட்டை. 5 சட்டையில் இதுதான் முதல் சட்டை. பிறவிக்கு காரணமாக இருப்பது, எனவே அதுக்கு காரண சரீரம், காரண சரீரம் என்று முதல் சட்டையை கூட்டுகிறார். அதான் இங்கே சொல்கிறார். எனவே கலக்குண்ட பாகமாகிய காரண சரீரத்தை பொருந்தி, முதல் சட்டையோடு பொருந்துகிறது. பொருந்தி என்பதை இறைவனால் அதோடு கூட்டுவிக்கப்பட்டு என்று பொருள் செஞ்சுக்கணும். இது போய் பொருந்தாது. பெருமான் என்ன செய்கிறான்? பொருந்துமாறு அவன் செய்கிறான் என்பது எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் அப்படி பொருள் செஞ்சுக்கணும். எனவே பொருந்தி ஞானம் இச்சை செயல் வரும். ஞானம் இச்சை செயல் வரும். அது என்ன வரும்? அறிவு இச்சை செயல்கள் பொது வகையால் சமட்டி ரூபமாய் விளங்கப் பெறும். சமட்டி விஎஸ்டி 2 இருக்கா இல்லையா? சமஷ்டின்னா என்னது? ஒடுங்கிய நிலை. சமஷ்டினா ஒடுங்கிய நிலை, விஎஸ்டினா விரிந்த நிலை. சரிங்களா? இப்போ இந்த மாயையோடு கூடிய நிலையில் ஆன்மாவின் அறிவு பொது வகையாய் விளங்கும். பொது வகையாய் விளங்கும், சமஷ்டி ரூபமாய். அப்போ இதுவரைக்கும் எப்படி இருந்ததுங்க? அப்படியே செயல்படாமல் அடங்கி கிடந்தது. இப்போ மாயையை கூட்டின உடனே அது செயல்படுவதற்கு தயாராகுது. இன்னும் செயல்படலை, செயல்படுவதற்கு தயாராகிறது. அப்போது அதுதான் இங்கே சொல்கிறாரு, ஞானம் இச்சை செயல் வரும். ஞானம் இச்சை செயல் வரும். நாம் பொதுவாக நம்ம இதுகாரும் படிச்சிருக்கிறோம். இந்த இடத்தை தவிர நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்களை விளக்குவதற்கு பெருமான் காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று கருவிகளை கூட்டுகிறான். அப்போது கலை வித்தை அராகம், கலை வித்தை அராகம் இந்த 3 கருவிகளும் ஆன்மாவின் அறிவையும் இச்சையும் செயலையும் விளக்குவதற்காக கூட்டப்படுகிறதுன்னு நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம். அதில் இல்லாத ஒரு சூக்குமம் இங்கே இருக்குது. என்னது? மாயையோடு கூடுகிற போது அதனுடைய அறிவு இச்சை செயல்கள் பொது வகையாய் விளங்கி நிற்கும். பொது வகையாய் விளங்கி நிற்கும். அப்போது திருப்பியும் அது சிறப்பு வகையால் எப்போ விளங்கும்? அடுத்த கருவி கூட்டினா, கலை வித்தை அராகத்தை கூட்டினா ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்கள் சிறப்பு வகையாய் விளங்கும். பொது வகையாய் விளங்குவதில் என்பது முதல் ஸ்டெப்பு. சிறப்பு வகையாய் விளங்குவது 2வது ஸ்டெப்பு. நாம் இதுவரைக்கும் எல்லா நூல்லையும் சிவப்பிரகாசம், உண்மை விளக்கம் எல்லாத்துலேயுமே எப்படி படிச்சிருப்போம்? இந்த சிறப்பு வகையை தான் படிச்சிருக்கோம். பொது வகையாய் மாயையோடு கூடுகிற போது ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்கள் பொது வகையாய் விளங்கி நிற்கும் என்பதை இதுக்கு முன்னாடி எந்த நூலையும் படித்ததில்லை. படிச்சிருக்கிறீங்களா? சிவப்பிரகாசத்தில் கிடையாது, உண்மை விளக்கத்தில் கிடையாது, வேறு எந்த நூல்லையுமே கிடையாது. இங்கே தான் அதை விளக்குறார். ஞானம் இச்சை செயல் வரும் என்பது பொதுவாக படிச்சுட்டே என்ன ஆகிடும்? இல்லையே, கால நீதி கலை வித்தை அராகம் உண்ணாதானே அறிவு இச்சை செயல்கள் விளங்கும், மாயின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். புரியுதுங்களா? அதுதான் சிறப்பாக முனிவர் செய்கிறாரு. பொது வகையாய் சமஷ்டி ரூபமாய். சமஷ்டி ரூபமாய், சமஷ்டி என்பது ஒடுங்கிய நிலை. ஒடுங்கிய நிலையில் ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்கள் மாயையோடு கூடி விளங்கி நிற்கும். மாயோடு கூடி விளங்கி நிற்கும். அக்கலாதி 3ஆல், அக்கலாதி 3ஆல் கலை முதலாகிய 3, கலை வித்தை அராகம். கலை வித்தை அராகம், கலாதி கலை முதலாகிய 3 அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னது? கலை வித்தை அராகம். இந்த 3 கலை வித்தை அராகம். கலை வித்தை அராகம். அராகம் என்பது எது? இச்சை.
வித்தை என்பது அறிவு, இது செயல். அறிவு, இச்சை, செயல். மூணுக்கும் மூணு கருவி. இந்த மூணோடு கூடி மூணை கூடணும்னா இப்போ இந்த அறிவு விளங்குவதற்கும் செயல் விளங்குவதற்கும் இச்சை விளங்குவதற்கும் ரெண்டு வேணும். எது? காலமும் நியதியும் வேணும். காலமும் நியதியும் வந்தால் தான் அறிவு இச்சை செயல்கள் விளங்கும். ஏன்னா வெறும் இந்த கருவி மட்டும் கூடிட்டா என்ன விளங்காது? அறிவு விளங்காது. இப்போ நமக்கு அறிவு விளங்கணும்னு பெருமான் என்ன செய்கிறாரு? கலையை வித்தையை கூட்டிட்டாரு, அராகத்தையும் கூட்டிட்டாரு, கலையையும் கூட்டிட்டாரு. எந்த அறிவு விளங்கணும்னு? சித்தியாருங்கிற பாடம் விளங்கணும்னு. இப்போ சித்தியார்னு ஒரு பாடம் விளங்கணும்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த மூணையும் கூட்டி இருக்கிறாரு. கூட்டிட்டா விளங்கிருச்சா? என்ன வரணும்? அதுக்கு காலம் வரணும். என்ன காலம் வரும்? அதுக்கு இது வரைக்கும் எத்தனை பாட்டு நடந்திருக்குதோ அதுக்குரிய காலம். அது காலம் வந்துருச்சுனாலும் நியதி வேணும். விளங்கணும். எவ்வளவு விளங்கணுமோ அவ்வளவு விளங்கும். எல்லாமே விளங்காது. அப்போ என்ன வரல? நியதி வரல. காலம் வந்தாலும் நியதி வரணும். எவ்வளவு நியதியோ அவ்வளவு. இந்த சினிமா படத்தில் நாகேஷ் சொல்கிற மாதிரி எவ்வளோ உள்ளதோ அவ்வளோ குறைத்து கொண்டு மீதத்தை கொடுங்கிற மாதிரி எவ்வளோ விளங்குதோ அவ்வளோ வச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ இந்த மூணு வந்தாவே கூடவே என்ன வந்துடுது? காலமும் நியதியும் வந்துடும். இந்த அஞ்சு சேர்ந்தா அது ஆன்மா என்னவாகும்? புருடனாய் நிற்கும். அந்த புருடன்கிற செய்தி ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம். பொது வகையால் புருடன் ஒன்று படிச்சிருக்குமா இல்லையா? கால, நீதி, கலை, வித்தை, அராகம் இந்த ஐந்தோடு கூடி ஆன்மா பொது வகையால் புருடனாய் நிற்கும். புருடன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? புருடன் போகம் நுகர்வனாம் தன்மை. போகத்தை நுகர்கிற அந்த தன்மை ஆன்மாவுக்கு எப்போ வரும்னா இந்த அஞ்சு கூடணும். எது? காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம். இந்த அஞ்சும் கூடினால்தான் ஆன்மா என்னவா நிற்கும்? புருடனா நிற்கும். எலிஜிபிள் ஃபார் என்னது? போகத்தை நுகர்வதற்கான எலிஜிபிலிட்டி எப்போ வரும்னா இந்த அஞ்சு கூடணும். அது எப்படி? பொது வகையால். அப்போ இதுலேயும் என்ன இருக்குது? சிறப்பு வகையால் நுகர தன்மை வரணும். அது இந்த பாட்டில் இல்லை, தனியாக அது இருக்கு, பாடியத்தில் இருக்கு. சிறப்பு வகையால் எப்போ வரும்? பஞ்ச கிளேசங்களோடு கூடணும். ஆசை, அவா, வெகுளி இதெல்லாம் கூடணும். முதல்ல போகத்தை நுகர்வதற்கு தகுதி என்ன வரணும்? ஆசை வரணுமா. ஆசை வந்தால் தான் என்ன செய்யும்? போய் நுகரும். ஆசை இல்லைன்னா இதெல்லாம் இருந்தாலும் நுகராது. எது? அனுபவிக்கக்கூடிய பொருள் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்ம கையிலேயே இருந்தாலும் ஆன்மா என்ன செய்யாது? நுகராது. அப்போ அதுக்கு என்ன வேண்டியது இருக்குது? அஞ்சு குற்றங்கள். ஆசை, அவாலாக இருக்கணும், வெகுளி இருக்கணும் இல்லையா? ஆசை இல்லைன்னா அவன்கிட்ட கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் என்னது? சிறப்பு வகையால் புருடனாம் தன்மையை இழந்து நிற்பான். அவனுக்கு போகத்தை ஊட்ட முடியாது. ஒரு போகத்தை ஊட்டணும்னா அவனுக்கு என்ன வேணும்? பஞ்ச கிளேசங்கள் கூடி இருக்கணும். அஞ்சு குற்றங்கள் கூடி இருக்கணும். அது இந்த பாட்டுக்கு வெளியே இருக்கிற செய்தி. சரி, இங்கே வச்சுக்கங்க. எனவே அக்கலாதி மூன்றால் அதன் பின் அந்த மாயையோடு கூடிய நிலையில் மாயா தத்துவத்திலிருந்து தோன்றும் கலாதிகளாகிய கஞ்சுக சரீரத்தை பொருந்தி இது ரெண்டாவது சட்டை. அது எதில் தோன்றுகிறது? மாயையிலிருந்து தானே தோன்றுகிறது. அந்த இப்போ தத்துவ படம் இருக்கா இல்லையா? மாயிலிருந்து என்னென்ன தோன்றும்? மாயிலிருந்து என்னென்னமா தோன்றும்? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? அடிக்கடி தொலைஞ்சு போகிறீங்க. இந்த மாயையிலிருந்து தோன்றும்னா என்னது? அசுத்த மாயை தான் பேச்சு. இப்போ
சட்டையெல்லாம் எங்க சுத்தமாயிக்கு வேலையே இல்லை. அசுத்தமாயில முதல்ல தோன்றுகிற தத்துவம் எது? மாயை தான் முதல்ல தோன்றும். மாயை, மாயிலிருந்து தான் கால நீதி கலை தோன்றும். முதல்ல தான் கேட்குறேன், அதான் அசுத்த மாயிலிருந்து முதல்ல தோன்றுவது எது? மாயை. ஏன் முதல்ல தோன்றுனா அதை தான் முதல்ல கூட்டுறாரு. அதை கூட்டியாச்சு. இப்போ அம்மாயிலிருந்து தோன்றும். மாயிலிருந்து என்னென்னு தோன்றும்? காலம், நியதி, கலை, 3 தோன்றுமா? அப்புறம் கலையிலிருந்து பார்த்து தான் சொல்லுவீங்க. கலையிலிருந்து வித்தையும் ஆராகமும் தோன்றும். இந்த 5 கூடி புருடனா நிற்கும். சரியா? இப்போ இங்கே ஏன்னா இந்த படிக்கும் போதே இதுக்கு அந்த சார்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அம்மாயிலிருந்து தோன்றும். அசுமாயில முதல் தத்துவம் மாயை தோன்றுதா இல்லையா? அந்த மாயிலிருந்து தோன்றக்கூடிய 5 தத்துவம் காலநீதி, கலை, வித்தை, ஆராகம். அதாங்க சொல்றாரு, தோன்றும் கலாதிகளாகிய கஞ்சுக சரீரத்தை பொருந்தி. பஞ்ச கஞ்சுகன் 2வது சட்டை. கஞ்சுக சரீரம், விஞ்ஞானமய கோஷம், இது இந்த 5ஓட கூடுன்னு 5ன்னு சொன்னாவே 6 தான். புருடன் 5ன்னு சொன்னாவே புருடன் 5 சேர்ந்துட்டாவே அது என்ன ஆகிடும்? புருடன் ஆகிடும். அப்போ அங்கே எத்தனை தத்துவம்? 6 தத்துவம். சொல்லும் போது பஞ்ச கஞ்சுகன்னு சொன்னாலும் அது 6 தான் அங்கே. சரிங்களா? அப்போ இந்த 6 தத்துவங்கள் கூடுகிறது 2வது சட்டை. சரியா? 2வது சட்டை முடிஞ்சுன்னா இப்போ என்ன முடிஞ்சது? 7 தத்துவம் கூடிருச்சு. 7 தத்துவம் கூடிருச்சா இல்லையா? விஞ்ஞானம் நமக்கு மாயை கூடிருச்சு, இங்கே 6 தத்துவம் கூடிருச்சு. சரிங்களா? இப்போ 7 தத்துவங்கள் கூடிருச்சு. அடுத்தது கீழே இருக்கக்கூடியது 24 தத்துவம். 24 தத்துவங்கள் ஆன்மாவுக்கு என்னவா வருது? சட்டையா வருது. முதல்ல நம்ம இது நம்ம படிக்கிறோமா இல்லையா? உண்மை விளக்கம் படிக்கும்போது 36 படிக்கிறோம். எதுக்கு இது வருது? மாயை தோன்றுகிறது, தத்துவங்கள் தோன்றுகிறது. தத்துவம் தோன்றுதுன்னா எதுக்கு தோன்றுது? எல்லாம் நமக்கு உடம்பா வருது. அந்த தத்துவங்கள் பூரா நமக்கு என்னவா வருது? உடம்பா வருது. சுத்த தத்துவங்கள் வாக்கா வரும், உடம்பா வராது. சரிங்களா? சிவம், நாதபிந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை எல்லாம் நமக்கு அதிலிருந்து என்ன காரிய பொருள்? என்னது? வாக்கு மட்டும்தான். அங்கிருந்து வேற எதுவுமே வராது. அப்போ மற்ற விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு தான் அது உடம்பாகவும் மற்ற போக பொருளாகவும் வரும். நமக்கு அங்கே வேலையே இல்லை. எப்போ? சகல நிலையில், முத்தி நிலையில் இருக்குது. சகல நிலையில் சுத்தமாயா பூணங்கள் நமக்கு என்னவா வரும்? வாக்கு. சூக்கும, பைசந்தி, மத்திமை, வைகிரி என்று சொல்லக்கூடிய வாக்காக வரும். இப்போ நமக்கும் சுத்தமாயிக்குள்ள தொடர்பு வாக்கு தான். இப்போ எப்பவுமே இல்லை. இப்போ சகல நிலையில் நமக்கு சம்பந்தம் என்னது? வாக்கு மட்டும்தான். அசுத்த மாயா பூணங்கள் அதில் இருக்கிற தத்துவங்கள் 31, பிரகிருதி மாயை 24, அஷ்டமாயை 7. இந்த 31 தான் நமக்கு என்னவா வரும்? உடம்பா வரும். அப்போ நம்ம அங்கே படித்ததெல்லாம் எங்கேயோ ஏதோ இருக்கிறது இல்லை, எல்லாம் நமக்குள்ளே இருக்கு. அத்தனை தத்துவங்களும் உடம்பா இருக்கு. சரிங்களா? முதல்ல கூட்டினது மாயைங்கிற காரண சரீரம். அது மேலே ஒரு சட்டையை போடுறார். 2வது சட்டை. 2வது சட்டை என்னது? புருடன். 6 தத்துவங்கள் கூடி கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரி 2வது சட்டையை கூட்டிட்டார். 2வது சட்டையை கூட்டிட்டார். அப்படி கூட்டின நிலையில் கஞ்சுக சரீரத்தை பொருந்தி ஏகதேசத்தின் ஏய்ந்து இங்கு ஏயும். ஏகதேசத்தின் ஏய்ந்து இங்கு ஏயும். அவை வியட்டி ரூபமாய் பிரிந்து தோன்றி சிறப்பு வகையான் விளங்கப்பெறும். அவை வியட்டு ரூபமாய் என்னாகும்? பிரிந்து தோன்றி சிறப்பு வகையான் விளங்கப்பெறும். எவை வியட்டு ரூபமாய்? எவை? அவைன்னு சொன்னா சுட்டு தானே.
சுட்டுனா என்ன இருக்கணும்? சுட்டு வந்தாவ ஏற்கனவே சொன்னதை தான் சுட்ட முடியும். அது ஞாபகம் வச்சுங்க, பேசிக்கு. அவன் வந்தான் அப்படின்னா அவன் யாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கணும். எவங்க வந்தான், அவன் யாருன்னே தெரியாது, அவன் வந்தான்னு சொல்கிறீங்க. அப்போ அவன் என்று சொன்னாவே என்ன அர்த்தம்? ஒரு சுட்டு. அது சுட்டு மட்டும் இல்லை, ஏற்கனவே அவனை என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லியிருக்கணும். ஏற்கனவே சொல்லாதவனை சுட்டக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது அவை எவை? அந்த கஞ்சுக சரீரத்துக்கு மேலே சொன்னாரா இல்லையா? ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல். அந்த அறிவு இச்சை செயல் மேலே சமட்டி ரூபமாக இருந்துச்சு, இப்போ அது வேட்டி ரூபமாக வருது. அவை என்பது அந்த அறிவு இச்சை செயல். அறிவு இச்சை செயல்கள் மேலே சமட்டி ரூபமாய் விளங்கப்பெற்ற ஆன்மாவினுடைய அறிவும் இச்சையும் செயலும் இப்போ என்னாச்சு? வேட்டி ரூபமாய் இப்போ விரியுது. அறிவு பொதுவாக விளங்குச்சு, இப்போ சிறப்பாக விளங்குது. ஏன் இப்போ சிறப்பாக விளங்குது? கருவியெல்லாம் கூடிடுச்சு. 5 கருவி கூடுனதுனால இப்போ சிறப்பு வகையால் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்கள் விரிந்து, அங்கே சுருங்கி இருந்தது, இங்கே என்ன செய்யுது? விரியுது. விரிவதற்கு காரணம் கருவிகள் கூடியது. கருவிகள் கூடியது. சரியா? அவை வியட்டி ரூபமாய் பிரிந்து தோன்றி சிறப்பு வகையால், சிறப்பு வகையால் கஞ்சுக சரீரத்தை பொருந்தி, கஞ்சுக சரீரத்தை பொதிந்து என்ன ஆகுது? அந்த கரணங்கள் ஆதியெல்லாம் பெத்தங்கள் முக்குணங்கள் ஆயும். அந்த கரணங்கள் ஆதியெல்லாம் பெத்தங்கள் முக்குணங்கள் ஆயும். அதன் பின், எதன் பின்? அந்த 2 சட்டை கூடின பிறகு, காரண சரீரமும் கஞ்சிக சரீரமும் கூடிய பின், அந்த 2ம் கூடிய பின் என்ன ஆகுதுங்க? அந்த கரணங்கள் முதலியவற்றை தம்முள் அடக்கி நிற்கும் முக்குணங்களாகிய குணசரீரத்தை பொருந்தி. குணசரீரம் 3வது சட்டை. அந்த கரணங்களை தம்முள் அடங்கி நிற்கக்கூடிய குணசரீரம். அந்த கரணங்கள் 4, அதில் குணசரீரம் என்னதுக்கு? சித்தம் மட்டும். சித்தம் மட்டும். முனிவருடைய கருத்து சித்தம் கிடையாது, அது குணம். சரிங்களா? இந்த சித்தம்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? சித்தத்துக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறாரு? குணதத்துவம்னு தான் எழுதுறாரு. சித்தத்துக்கு பதிலாக என்ன எழுதலாம்? குணதத்துவம்னு எழுதணும். குணதத்துவத்தில் கீழே இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் குணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? அடங்கி நிற்குது. சரியா? குணதத்துவம் நீங்கள் சித்தம்னே வச்சுங்க, குழப்பம் எல்லாம் வேண்டாம். சரீரம் குணசரீரம். சரியா? குணசரீரத்தை பொருந்தி, குணசரீரத்தை பொருந்தி காயமாகி கலந்துடன் நிற்கும் அவ்வறிவு இச்சை செயல்கள் முன்னர் கூறப்படும் இரு சரீரங்கள் இடமாக வரும் விடயங்களில் வியாபரிக்கப்படும் என்க. வியாபரிக்கப்படும் என்க. எனவே இதனோடு கூடி இந்த 3 சட்டையும் கூடி ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் தொழில்படுவதற்கு தயாராகுது. வியாபாரம், வியாபாரிக்கும்னா என்னது? தொழில்படுவதற்கு தயாராக இருக்குது. இந்த 3ம் கூடினா இதுக்கு என்ன வருது? தொழில் செய்வதற்கு. என்ன தொழில்? நுகர்தல் தான். உலக போகத்தை நுகர்வது தான் ஆன்மாவுக்கு தொழிலை. இவனுக்கு எதையாவது நுகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் எதை கொடுக்குறாரு? உலகத்தை கொடுக்குறார். அனுபவி அப்படின்னு கொடுக்குறார். அதுக்கு தயார் செய்கிறார். உலகத்தை அனுபவிப்பதற்கு பெருமான் என்ன செய்கிறாரு? இந்த கருவிகளை எல்லாம் கூட்டுகிறார். ஏன் உலகத்தை அனுபவிக்க கொடுக்கணும்? நேராக சிவத்தை அனுபவிக்க கொடுக்கலாமே. கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? இல்லை, ஏன் உலகத்தை கொடுத்துட்டு அப்புறம் விடுறாமான கொடுத்துட்டு இவன் வேற அதை போய் குடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஆன்மா படிமுறையில் விளங்கும். படிமுறையில் தான் விளங்கும்.
என்னதான் சொன்னாலும் மெல்ல மெல்ல தான் விளங்கும். அது எடுத்த உடனே சிவத்தை காட்டுனா இது பற்றாது, இது பற்றாது. அப்போ அதை பற்றணும்னா என்ன செய்யணும்? கீழே இருந்து இதை உலகத்தை கொடுத்து அனுபவிக்க வச்சு அதை ஓர்க்க வச்சு இல்லையா? இப்போவே பிடினா பிடிக்க மாட்டேங்கிறோம். இத்தனையை படித்தாச்சு, திருநீர் பூசியாச்சு, உலகம் பொய் தெரியும், எதுவும் கூட வராதுன்னு தெரியும், பெருமானே மெய்யின்னு தெரியும். எது தெரியாமல் இருக்கே? ஏதாவது தெரியாத புதுசாக ஏதாவது இருக்கா? உலகம் பொய் தெரியுமா தெரியாதா? பெருமானே தான் மெய், விட வேண்டியது உலகம், பெற வேண்டியது திருவருள். எது தெரியாமல் இருக்கு? விட வேண்டியதை விட்ட பாட்டியும் காணாம், பெற வேண்டியதை பெற்ற பாட்டியும் காணாம். இப்போவே இந்த லட்சணத்தில் இருக்கேன். அப்போ போய் நேராக பெருமானை பிடினா அட போயா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவானே சொல்ல மாட்டானா? கண்டிப்பாக சொல்லுவான், கண்டிப்பாக சொல்லுவான். அதனால் என்னது? மெல்ல மெல்ல திருத்தி திருத்தி என் சிந்தை இடங்கொள் கைலாயா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்த முடியும். பெருமானே நினைச்சாலும் நம்மளை மொத்தமாக திருத்த முடியாது. பெருமானே நினைச்சாலும் முடியாது. ஏன்னா ஆன்மா விளக்கணம் அப்படி இருக்கு. படிமுறையில் விளங்கும், படிமுறையில் தான் விளங்கும். எதுவுமே ஓவர் நைட்டில் ஒன்றும் ஆயிடாது. புரியுதுங்களா? ஏன்னா அப்படி நினச்சி பார்த்தா ஞான சம்பந்தம் இருக்குது, அப்படியே பால் கொடுத்தாராம்மா, அப்படி ஒரு பாலை கீழே கொடுத்து அப்படியே ஞானம் பிறந்து பாட்டு கேட்டு பாடிடலாமான்னா அது ஞான சம்பந்தர். நமக்கு அதுக்கெல்லாம் வழி இல்லை. நம்மளாம் எப்படி செய்யணும்? கழுவி கழுவி ஊற்ற வேண்டியது தான். எத்தனை தடவை கழுவுனாலும் மீண்டும் காலையில் போய் பார்த்தா எப்படி இருக்கும்? ஈன்னு பார்த்து சிரிக்கும். திருப்பியும் கழுவ வேண்டியது தான். செம்பு பாத்திரத்தை கழுவுறமா இல்லையா? எல்லாம் புளியை போட்டு விலைக்கு வச்சாலும் நாளைக்கு காலையில் போய் பார்த்தா எப்படி இருக்கும்? நேற்று காலையில் கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். இப்போ விளக்கிட்டே இருக்க வேண்டியது தான், விளக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, எனவே அப்படி ஆன்மா இந்த சரீரங்களை, 3 சரீரங்களை பொருந்தும், 3 சரீரங்களே பொருந்தும். அங்கனம் ஒளிப்புரை பாருங்க. அங்கனம் பசுத்துவ மாத்திரையால் கேவலப்பட்டு நின்ற ஆன்மா அதன் பின் அசுத்தமாயில் அனந்த தேவரால் கலக்குண்ட பாகமாகிய காரண சரீரத்தை பொறிந்து மாயோடு கூடி அவ்வறிவு இச்சை செயல்கள் பொது வகையால் சமட்டி ரூபமாய் விளங்கப்பெறும். அதன் பின் மாயை கூடிய பிறகு அதன் பின் அம்மாயா தத்துவத்திலிருந்து தோன்றும் கணாதிகளாகிய கஞ்சுக சரீரத்தை பொருந்தி அவை வியட்டி ரூபமாய் பிரிந்து தோன்றி சிறப்பு வகையான் விளங்கப்பெறும். பொது வகையால் விளங்கப்பெற்ற ஆன்மா இப்போ சிறப்பு வகையால் விளங்கப்பெறும். எது எது பொது வகை, எது சிறப்பு வகை? அறிவிச்சை செயல், அறிவிச்சை செயல்கள் பொது வகையால் விளங்கி சிறப்பு வகையால் விளங்கப்பெறும். அதன் பின் அந்த கரணங்கள் முதலியவற்றை தம்முள் அடக்கி நிற்கும் முக்குணங்களாகிய குணசரீரம், குணசரீரம் பொருந்தி அவ் அறிவு இச்சை செயல்கள் முன்னர் கூறப்படும் இரு சரீரங்களுக்கு இடமாக வரும். முன்னர் கூறப்படும் எங்க சொல்லியிருக்கிறாரு? எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? முன்னர்னா பின்னர். அதாம்மா முன்னர்னா இப்போ அடுத்த பாட்டில் சொல்ல போறார். பின்னர் கூறப்படுவதாக இரு சரீரம், 3 சரீரம் சொல்லிட்டாரு. இரு சரீரத்தை அடுத்த பாட்டில் சொல்றாரு. பொருந்திய அறிவிச்ச செயல்கள் முன்னர் கூறப்படும் இரு சரீரங்களுக்கு இடமாக வரும் விடயங்களில் வியாபரிக்க பெறும் என்பதாம். சரி, அங்கனம் பரசரீரம் 3 வகைப்படும் என கொள்க. இந்த 3க்கும் பரசரீரம்னு பேர். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம். இந்த 3க்கு என்ன பேர்? பரசரீரம். அடுத்தது சூக்கும சரீரம், தூள சரீரம். சரீரத்தை 3ஆ சொன்னால் பரசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம். 5ஆ சொன்னால் காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம். 5ஆவும் சொல்லலாம், 3ஆவும் சொல்லலாம். 3ஆ சொன்னால் பரசரீரம்னு சொன்னால்
முதல் இருக்கிற 3 சரீரம் அதில் அடங்கிடும். சரிங்களா? இந்த 3 சேர்ந்தது பரசரீரம். மாயின் கலக்குண்ட பாகத்தை வயிறாக உருவம் செய்தார். மாயின் வயிற்றுள் மண்ணி ஞானம் இச்சை செயல் வரும்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போது அந்த வயிறா எதை சொல்கிறாரு? மாயில் கலக்குண்ட பாகம். கலக்குண்ட பாகம்னா என்னது? அனந்த தேவரால் பக்குவப்பட்ட பாகம். மாயை மொத்தமாக இருக்குது, அசுத்த மாயை மொத்தமாக இருக்குது. அதில் ஒரு கூரை தான் பக்குவப்படுத்துகிறார். புரியுதா இல்லைங்களா? அசுத்த மாயை மொத்தமாக கலக்கிறது இல்லை, ஒரு பகுதியை மட்டும் கலக்கி உலகமாக பண்ணுறார். மற்றவையெல்லாம் அது அப்படியே இருக்கும், காரண நிலையில் அப்படியே இருக்கும். அப்போது அசுத்தமாயின் ஒரு பகுதி அதை அனந்த தேவர் என்ன செய்கிறாரு? பக்குவப்படுத்துகிறார். அந்த பக்குவப்படுத்தக்கூடிய பகுதிக்கு கலக்குண்ட பாகம்னு சொல்கிறார். அந்த பகுதியை வயிறாக உருவிக்கிறார். பிறக்குது, மாயின் வயிற்றுலேருந்து பிறந்தது. புரியுதுங்களா? வயிற்றுலேருந்து பிறந்ததுன்னா என்னது? ஒரு உருவகம். மாயை ஒரு பெண்ணாக உருவகிச்சு, மாயைங்கிற பெண்ணிலேருந்து எது? அசுத்த மாயை. அசுத்த மாயை பெண்ணாக உருவகம் பண்ணி அது வயிற்றுலேருந்து மாயின்னு ஒரு தத்துவம் தோன்றுது, அதிலிருந்து 5 தத்துவம் தோன்றுது அப்படின்னு ஒரு பெண்ணாக உருவகம் பண்ணுறார். அதான் மாயின் வயிற்றுள் மண்ணி என்று உருவகம் செய்தார் அப்படின்னு அது உருவகம் பண்ணிக்கிறார். மேலே மாயால் தான் வயிற்று என்றதும் அது மேலே எதில்? 2வது நூற்பால ஒரு பாட்டில் சொல்கிறார். மாயால் தான் வயிற்று இவற்றால் ஆன்மா துவக்குண்டு வாழும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. 2வது நூற்பால 153 153வது பாட்டில் 4வது வரி பாருங்க. மாயால் தான் வயிற்று இவற்றால் துவக்குண்டு வாழும் ஆன்மான் இருக்கா இல்லையா? அது இதே மாதிரி தான். மாயினுடைய வயிறுன்னு உருவம் செஞ்சிருக்கிறார். 153 4வது வரியில் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, அதான் இது. அது போல அப்படின்னு காட்டுறார். அதுவே அசுத்தமாயா தத்துவம் என தத்துவங்களிடையே வைத்து எண்ணப்படுவதும் என்க. மாயை என்னது? அசுத்த மாயையை மாயைன்னு ஒன்று தனியாக வச்சு எண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். மண்ணி வரும் என்னும் வினையச்ச முடிவு காரணகாரிய பொருட்டாய் நின்றது. மாயின் வயிற்றுள் மண்ணி, மண்ணி என்பது காரணகாரிய பொருளாய் வந்ததுங்கிறார். ஏகதேசத்தின் ஏய்ந்து என முன்வருதலின் ஈண்டு வரும் என்பதற்கு அது பொருளாதல் அறிக. ஏகதேசத்தின் ஏய்ந்து இங்கு ஏயும்னு இருக்கு பாட்டில் பாருங்க. ஏகதேசத்தின் ஏய்ந்து என்பது என்னதுங்க? வியட்டி ரூபமாய் பிரிந்து தோன்றி அப்படின்னு எழுதுறாரு. ஏகதேசம் என்பது வியட்டி ரூபம்னு எழுதுறாரு. அதுபோல மண்ணி என்பது என்னது? அதே தான் பொருள். மேலே மண்ணி, மாயின் வயிற்றுள் மண்ணி, மண்ணி என்பதும் ஏகதேசத்தின் ஏய்ந்து என்பதும் ஒரே பொருள் குறித்து வருகிறது. அங்கே சமட்டி ரூபம், இங்கே வேட்டி ரூபம். இது அறிவிச்ச செயல்கள் அங்கு பொது வகையாகவும் 2வது சட்டம் கொடுக்கிற போது சிறப்பு வகையாகவும் வரும் என்று குறிக்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்றார் போல எல்லாவற்றானும் என்னும் சாரியை உருவம் விகாரத்தால் தொக்கது. எல்லாவற்றானும் என்னும் என்னதுங்க? இங்க பாட்டில் எங்க இருக்கு? எல்லாம்னு இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கா இல்லையா? அது எல்லாவற்றானும்னு பொருள் செஞ்சுக்கணும். எல்லாம் என்பதை எல்லாவற்றானும் என பொருள் செய்து கொள்ள வேண்டும். அதில் சாரியையும் உருவும் விகாரத்தால் தொக்கது. எல்லாவற்றானும் அந்த உருவும் சாரியும் இல்லை, மறைஞ்சிருக்கு. புரியுதா? காயம்
என்னம்மா யார் இது இந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு போனாங்க, இதே வேலையை செய்யறதுலாம் இல்லைம்மா. கலந்து காயம் ஆகுபெயர். காயம் ஆகுபெயர். உடம்பு என்பது ஆகுபெயர், ஒன்றின் தொடர்பற்றி ஆகி வருது. இங்கே ஆகிற தத்துவங்கள் உடம்பாக ஆகி வருகிறது. தத்துவங்கள் தான் கூட்டப்படுகிறது. நமக்கு பெருமான் என்ன செய்கிறாரு? தத்துவங்களை கூட்டுகிறார். தத்துவங்களை இப்போ என்னமா செய்கிறாரு? உடம்பாக சொல்கிறோம். சரிங்களா? ஆகுபெயர் ஆகி கலந்து நிற்கும் என ஒற்றுமை பற்றி குணவினை குனியின் மேல் ஏற்றப்பட்டது. என்னது? இல்லை அது ஏதோ எழுத்துப்பிழை. அதில் முக்குணங்கள் ஆகி கலந்து நிற்கும் என. முக்குணங்கள் ஆகி கலந்து நிற்கும் என ஒற்றுமை பற்றி. முக்குணங்களும் என்னது? ஒற்றுமை பற்றி குணவினை குனியின் மேல் ஏற்றப்பட்டது. முக்குணங்கள் ஆயும்னு இருக்கா இல்லையா? முக்குணங்கள் ஆயும்னா இருக்கா இல்லையா? அது குணசரீரத்தை பொருந்தி. இப்போ அந்த பாட்டில் பாருங்க, அந்த கரணங்கள் ஆதி எல்லாம் பெத்தங்கள் முக்குணங்கள் ஆயும்னு இருக்கா இல்லையா? கீழே உரையில் பாருங்க, உரையில் பாருங்க, அந்த கரணங்கள் ஆதி எல்லாம் பெத்தங்கள் முக்குணங்கள் ஆயும்னு இருக்கா இல்லையா? முக்குணங்கள் ஆயும் இருக்கா இல்லையா? அந்த முக்குணங்கள் ஆயும் என்பது குணசரீரத்தை பொருந்துன்னு எழுதுறாரு. குணங்கள் ஆகிறதுல குணசரீரத்தை பொறிந்து. குணசரீரம் என்பதை முக்குணங்கள்னு சொல்றாரு. பாட்டில் முக்குணம்னு இருக்கு, உரையில் என்ன இருக்கு? குணசரீரம்னு இருக்கு. அப்போ காரணகாரிய பொருள் மேலே நிற்கிறது. குணத்தை குணியா சொல்றது. ஆமாம், அந்த குணதத்துவத்தில் தான் அந்த மூணு அடங்கியிருக்கு. குணதத்துவத்தினுடைய காரியம்தான் முக்குணம். குணதத்துவம் இருக்கா இல்லையா? அதனுடைய காரியம் என்னது? மூணு குணம். இங்கே பாட்டில் குணம் சொல்லியிருக்கிறாரு. குணிப்பொருள் எது? குணம் முக்குணம். குழப்பறனா புரியலையா? இப்போ குணத்தை உடையது என்னது? குணி. சரி, குணதத்துவம். குண தத்துவம் இது என்ன இருக்கு? மூணு குணம் இருக்கா இல்லையா? ராசதம், தாமசம், சாத்வீகம். மூணு இருக்கு. சாத்வீகம். இந்த மூணு என்னது? இது குணம், இது குணி. இது குணம், இதுலேயும் குணம்னு இருக்கிறனால இது உண்மையா? இது குணத்தை உடையது குணி. குணத்தை உடையது குணி. இப்போ குணி பொருள் எது? குணசரீரம். குணம் என்பது உடம்பு தானே. இப்போ உடம்பு தான் பேசிட்டு இருக்கிறோம். குணம்ங்கிற தத்துவம் என்னவா நிற்குது? குணசரீரமாக நிற்குது. குணசரீரமாக நிற்குதா இல்லையா? இந்த குணசரீரமாக நிற்குதுன்னு சொல்லாமல் குணங்களாக நிற்குதுன்றார். முக்குணங்களாயும். பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில் என்ன இருக்கு? முக்குணங்கள் ஆயும் தான் இருக்கு. உரை, அதில் உரையில் தான் இருக்கு. பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில் குணம் தான் இருக்கு. முக்குணங்கள் ஆயும்னு இருக்கா இல்லையா? முக்குணத்தை ஆன்மா பொருந்துறதில்ல, குணசரீரத்தை தான் பொருந்துது. ஏன்னா இங்கே நம்ம எதை பேசிட்டு இருக்கிறப்போ உடம்ப ஒவ்வொரு உடம்பா கூட்டிட்டு வராரு. மூணாவது உடம்ப எதை கூட்டுறாரு? குணசரீரத்தை கூட்டுறாரு. குணசரீரத்தோடு பொருந்தின்னு வரணும். பாட்டில் குணசரீரத்தோடு பொருந்தின்னு வரணும். அது என்ன செய்ய? முக்குணங்களோடு பொருந்தின்னு எழுதுறாரு. பாட்டில் அப்படி இருக்கு. அது முக்குணங்களோடு பொருந்தாது, குணசரீரத்தோடு தான் பொருந்தும். புரியலையா? முக்குணங்கள்னு எழுதியிருக்கிறாரு பாட்டில். ஆனால் உண்மையாக எழுத வேண்டியது குணசரீரம்.
ஏன் எழுதியிருக்கிறாருன்னா அதுக்கு வியாக்கானம் இங்கே சொல்கிறார். என்னது, என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆகி கலந்து நிற்குமென ஒற்றுமை பற்றி குணவினை குடிமேல் ஏற்றப்பட்டது. இதை இது மேலே ஏற்றி சொல்கிறாரு. புரியுதா? இது மேலே இதைத்தான் சொல்லியிருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. குணசரீரம்னு சொல்கிறதுக்கு பதிலாக குணங்கள்னு சொல்லியிருக்கிறார். குணசரீரத்தோடு பொருந்தின்னு எழுதணும் பாட்டில். குணசரீரத்தோடு பொருந்தின்னு எழுதுறதுக்கு பதிலாக குணங்களோடு பொருந்தின்னு எழுதுறாரு. புரியல தானே? பாட்டில் என்னமா இருக்கு? குணங்கள்னு இருக்கா இல்லையா? குணங்கள்னு இருக்கு. குணங்களோடு பொருந்திங்கிறது தான் அதுக்கு பொருள் வரும் நேரா. ஆனால் இங்கே பேசுறது என்னது? சட்டையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ மூணாவது சட்டையை பொருந்தணுமா இல்லையா? மூணாவது சட்டை என்னது? குணசரீரத்தை பொருந்தின்னு எழுதணுமா? அங்கே என்ன வரணும்? குணசரீரத்தை பொருந்தின்னு எழுதணும். அவர் எப்படி எழுதியிருக்கிறாரு? முக்குணங்களோடு பொருந்தின்னு எழுதுறாரு. ஏன் அப்படி எழுதுனா, நீங்கள் பொருள் அப்படி எடுத்துக்காதீங்க, குணத்தை குணியாவை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு விளக்க எழுதுறாரு. அப்போ குணங்களோடு பொருந்திங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? குணசரீரத்தை பொருந்தின்னு எழுதிக்கணும். ஏங்க இதை சொன்னால் அதை எப்படி எழுதிக்கிங்கன்னா, ரெண்டு குணகுணி சம்பந்தம். இதுவும் குணகுணி சம்பந்தம். எல்லாம் குணம்னு இருக்கிறனால உங்களுக்கு குழப்பது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது வேற இருந்துன்னா பிரச்சனை இல்லை. குணதத்துவம், இது குணதத்துவம். குணதத்துவம் தான் நமக்கு என்ன வருது? குணசரீரமாக வருது. குணசரீரமாக வருது. அப்போ மூணாவது சட்டையாக குணசரீரத்தை பொருந்தின்னு எழுதணும். அவர் என்ன எழுதுறாரு? முக்குணங்களோடு பொருந்தின்னு எழுதுறாரு. முக்குணங்களோடு பொருந்தாது, குணசரீரத்தை தான் பொருந்தும். அப்போ பாட்டில் எப்பவுமே அதுக்கு இந்த எதுகை மோனை அதெல்லாம் வேணுமா இல்லையா? அப்படி சில நேரத்தில் எழுதிடுவாங்க. நீங்கள் முக்குணங்களோடு பொருந்திங்கிறத குணசரீரத்தோடு பொருந்தின்னு பொருள் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் கடைசியாக இருக்கிற விளக்கம். குணவினை குடிமேல் ஏற்றப்பட்டது அப்படின்னு இருக்கா இல்லையா? அதுதான் குணவினை குணியின் மேல் ஏற்றப்பட்டது. குணங்களோடு கூடி என்பதை குணசரீரத்தோடு கூடின்னு எழுதிக்குங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சா? புரிஞ்சுதா? சரி, அடுத்த ரெண்டு சட்டை சொல்றார். சூக்கும தேகியாகி தூள ரூபத்தின் மன்னி சாக்கர முதலாயுள்ள அவத்தையில் தங்கி எங்கும் போக்கோடு வரவையெல்லாம் புரிந்து புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பலன்கள் எல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மா. 212. சரி, பதவுரை பாருங்க. ஆன்மா, எந்த ஆன்மா? அங்கனம் பரசரீரத்தை மூன்றனையும் முறையாய் எய்திய. முறையாயின்னு சொல்கிறார். அப்படின்னா வரிசையாக தான், இடையில மாற்றிலாம் சட்டை போட்டுக்க முடியாது. வரிசையாக தான் போடணும். சூக்கும எடுத்த உடனே காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம் முறையாய்த்தான் சட்டையை கூட்டுவார். சரியா? முறையாய் பொருந்திய ஆன்மா சூக்கும தேகியாகி பின் சூக்கும தேகத்தை பொறிந்து சூக்கும தேகத்தோடு கூடி எங்கும் போக்கு வரவுகள் செய்து யாண்டும் போக்குவரவுகள் செய்து. இந்த சூக்கும சரீரம் கூடுகிற போது தான் ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பெல்லாம் வருது. இது வரைக்கும் பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது. இது எப்போ கூட்டினார்னா 3 சட்டை. பரசரீரம் ஒரே ஒரு தடவை தான் கூட்டுவார். ஒவ்வொரு பிறப்புக்கெல்லாம் கூட்டுறது கிடையாது. பிறப்பில் கூட்டினா கடைசி வரைக்கும் சூக்கும தேகம் வரைக்குமே ஆன்மாவுக்கு சட்டை மாறவே மாறாது. தூள சரீரம் மட்டும்தான் மாறும். சரிங்களா? இந்த 4 சட்டையும் முதல் பிறப்பில் கூட்டினா முத்தி வரைக்கும் மாறாது. ஒரே சட்டை தான். ஆமாம், இது எல்லாமே நாம் செஞ்ச வினையை பூரா எங்கே வைக்கிறாரு? புத்தியில் கொண்டு வைக்கிறாரு.
ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஒவ்வொரு பிறவியில் செஞ்ச அத்தனை வினைகளையும் எங்கே நம்ம சட்டைக்குள்ளே தான் வச்சிருக்கிறார், நம்ம படிக்க முடியாது. பாஸ்வேர்டு அவர்கிட்ட தான் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கையில் இருக்குது. நீங்கள் உருட்டி உருட்டி வேணால் பார்த்துக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அவர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பார். அப்போது சூக்கும தேகத்துக்குள்ள புத்தி தத்துவத்தில் பல கோடி பிறப்புகளில் செஞ்ச வினையை ஸ்டோர் பண்ணி வைக்கிறார். அப்போ அது மாறவே மாறாது. இந்த பிறவியில் சேர்ந்ததெல்லாம் அப்படியே சைமல்டேனியஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. சிசிடிவி கேமரா மாதிரி. இந்த கேமராலாம் ஒரு வாரம் ஆனால் அழிஞ்சிரும். அங்கே உள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது, அழியவே அழியாது. ஆமாம், எத்தனை பிறப்பானால் ஸ்டோரேஜே ஆகிட்டே இருக்கும். உள்ள புத்தி தத்துவத்தில் வினை என்ன செய்கிறாரு, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு பிறவியிலும். அப்போ அதுகளை கொஞ்சோண்டு எடுத்து முன்னாடி கொடுக்குறதா பின்னாடி கொடுக்குறதா கொஞ்சமாக கொடுக்குறதா ஜாஸ்தியாக கொடுக்குறதா இதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அப்படி கூட்டுவது தான் இந்த என்னது வெளியிருக்க தோலை சரீரம். இது மட்டும்தான் பிறவிக்கு பிறவி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நாளும் மாறவே மாறாது. ஒரு பிறப்பில் பிறப்பில் கொடுத்தா கடைசி வரைக்கும் இதுக்கு என்ன கிடையாது, மாற்றம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இதில் தான் நமக்கு என்னது மனம்ங்கிற கருவி, முதல் பிறப்பில் மனம்ங்கிற கருவி கூடுகிற போது தான் வினையை ஆன்மா செய்ய துவங்குகிறது. ஆமாம், வராது. அங்கே தான் இருக்குது. இப்போது போன வகுப்பில் படித்தது உள்ளதாக இருக்குது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் போன பிறப்பில் ஏன் சொல்லலைன்னு கேட்குறீங்க. போன வகுப்பில் படித்ததே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உன் புத்தி தத்துவத்தில் தான் இருக்குது, புத்தி தத்துவத்தில் தான் இருக்குது. எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. போன வகுப்பில் படித்ததே ஞாபகம் வர மாட்டேங்குது. போன பிறவியில் படித்ததெல்லாம் எப்படி வரும்? 57 அதில் அப்படி 57வது பாட்டை எடுங்க. சிவபிரகாசம் 18. அழிப்பு இழைப்பு ஆற்றல், ஆக்கம் அபவர் கண்மம் கழித்திடல், காப்பது நுகரச் செய்தல், கண்மூப்பில் மலங்கள்லாம் தெளித்திடல், மறைப்பு. மறைத்தல் என்பது என்னது? நுகரச் செய்வதற்காக மறைகிறாரு. சிவபிரகாசம் 18 திரோதாயி தகநிறுத்தலாகும். அவ்வளோதான். திரோதாயி தகநிறுத்தல். தகநிறுத்தல் என்னது? என்னத்தை நீ அனுபவிக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டாக நிறுத்துவார். முன்னாடி பின்னாடி எல்லாம் மறக்க வச்சுட்டு எவன்கிட்ட போனால் அடி வாங்கணும்னு இருக்குதோ அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் கரெக்டாக நிறுத்துவார். அவன் புலேர்னு ஒன்று விடுவான். அடா சாமி முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னா சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், சொன்னாலும் கேட்க மாட்டேன். போகத்தை நுகர்வதற்கான நிலையில் கொண்டு போய் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் மறைச்சி கொண்டு போய் அங்கே நிறுத்திடுவார். தகநிறுத்தல், பர்ஃபெக்டாக நிறுத்துவார். கொண்டு போய் அங்கே எது அதுக்கு பேர் தான் எனக்கு மறைத்தல்னு பேர். புரியுதா? புத்தி தத்துவத்தில் இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு? மறைத்தல். அவ்வளோதான். இந்த மறைத்தல் தொழில் எதுக்கு? அனுபவிக்கணும்னு இருந்தால் அனுபவிச்சு தான் ஆகணும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் ஓடி தொகுத்தாலும் உயிர்த்தல் அரிது. அதான் அவன் வகுக்கிறதா நடக்கும். சரி, எனவே இந்த பொருந்தி சூக்கும தேகியாகி அந்த சூக்கும தேகத்தை பொருந்துகிறது. இங்கே வந்துடுவோம். எனவே இந்த 4 சட்டையும் நமக்கு மாறவே மாறாது, மாறவே மாறாது. இதில் மனம்ங்கிற கருவி முதல்ல ஆனந்தமய கோஷத்தில் மாயை கூட்டுறாரு. கஞ்சுக சரீரம்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானமய கோஷத்தில் 6 தத்துவங்களை கூட்டுறாரு. அடுத்தது சித்தத்தை கூட்டுறாரு. இது வரைக்கும் ஆன்மா
போகத்தை நுகர்கிற தகுதியை பெற்று நிற்கிறது. வினை எதுவுமே செய்யலை. நான் சொல்ற முதல் பிறப்பு, முதல் பிறப்பில் ஆன்மா வினை எதுவுமே செய்யலை, எந்த வினையும் செய்யலை. இப்போ எதை கூட்டுறாரு? சூக்கும தேகத்தை கூட்டுகிறார். சூக்கும தேகத்தை கூட்டுகிற போது மனம், புத்தி, அகங்காரம் இந்த மூணையும் கூட்டுகிற போது மனம் முதல் வந்த விகாரத்தால் வினையிரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. எங்க போற்றி பகருடை அதில் வரிசையாக சொல்லிட்டு வர்றாரு. முதல் பிறப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டு மனம் முதல் வந்த விகாரத்தால், மனதினால தான் விகாரம், விருப்பு வெறுப்பு ஆன்மாவுக்கு. எப்போ முதல் விருப்பமும் வெறுப்பும் மனம்ங்கிற கருவி கூட்டுகிற போது தான் ஆன்மாவுக்கு வருது. முதல் பிறப்பில், இப்போ வரதில்லை. முதல் பிறப்பில் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு அப்படியே பார்த்தா இவன் அப்படியே ரெடி ஜூட், இந்த பிஸ்டலை வச்சுட்டு ரன்னிங் ரேஸில் நிற்பான் இல்லையா, சுட்டா ஓடுவானா இல்லையா, அந்த மாதிரி இவன் என்ன நிற்கிறான், ரெடியாக நிற்கிறான். மனதை கொண்டு போய் கூட்டின உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? விருப்பு வெறுப்பு வருது. விருப்பு வெறுப்பு வருது. வந்த உடனே விருப்பமும் வெறுப்பும் வினையாகும். விருப்பமும் வினைதான், வெறுப்பும் வினைதான். அந்த விருப்பு வெறுப்பினாலே அவனுக்கு ஒரு வினை தோன்றும். அதுதான் ஆன்மா செய்கிற முதல் வினை. அது வரைக்கும் அந்த ஆன்மா வினை எதுவுமே செய்யலை. முதல் வினை எப்போ வருது? மனம்ங்கிற கருவி கூட்டப்பட்ட உடனே இதுக்கு வினை வருகிறது. அந்த வினைக்கு தக்கவாறு முதல் பிறப்பில் முதல் தூள சரீரத்தை பெருமான் கொடுப்பான். முதல் பிறப்பில் முதல் சரீரம் எது? இந்த தூள சரீரம் பெருமான் கொடுக்கிற போது ஆன்மா என்ன செஞ்சிருது? வினை செஞ்சிருது. எப்படி? மனதினாலே வினை செய்கிறது. மனதினாலே வினை செய்கிறது. வினைக்கு தக்கவாறு முதல் பிறப்பில் பெருமான் முதல் தோள சரீரத்தை கூட்டுகிறான். இதிலிருந்து நம்ம கணக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் வினை செய்வோம், வினையாள பிறப்பு, பிறப்பாள வினை, வினையாள பிறப்புன்னு மாறி 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 வந்துடுது. சரியா? இதில் ஒரே ஒரு கேள்வி தான். இப்போது இதுவரைக்கும் எந்த ஆன்மாவும் வினை செய்யலை, செய்யலை தானே? இப்போ நாம் எல்லாம் ரெடி அப்படின்னு எங்கே வரோம்? முதல் பிறப்புக்கு வரோம். ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. எல்லாரும் இங்கே இருக்கிற 15 பேர் என்ன செய்கிறோம்? முதல் பிறப்புக்கு தயாராகிறோம். கார சரீரம் கொடுத்தாச்சு, கஞ்சுக சரீரம் கொடுத்தாச்சு, குணசரீரம் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? எல்லாரும் என்ன கேட்டகரியில் இருக்கிறோம்? ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஏன்னா யாரும் என்ன செய்யலை? வினை செய்யலை. இப்போ வினை செஞ்சால் தான் ஆளாளுக்கு வித்தியாசம் வருது. உன் வினைக்கு தக்கவாறு உனக்கு, என் வினைக்கு தக்கவாறு எனக்கு. இப்போ முதல் பிறப்புக்கு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி கீழே வந்தாச்சு. 4வது ஸ்டெப்பு மனம்ங்கிறத கூட்டுறாரு. இப்போது இந்த 15 பேரும் வினை செய்வோமா? மனதால் செய்வோமா? செய்வோம். எப்படி செய்வோம்? ஒரே மாதிரி தானே செய்யணும். ஏன் ஒரே மாதிரி செய்யலை? இப்போ ஒரே மாதிரி செய்யலைன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லலாம்? வினை. என் அறிவு எங்க விளங்கலை? நீ செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் அறிவு விளங்கும் இல்லையா? இப்போ அறிவு விளங்குவதற்கும் விளங்காவதற்கும் எது காரணம்? வினை தான் காரணம்னு சொல்கிறோம். முதல் பிறப்பில் அதுக்கு முன்னாடி ஆன்மா ஏதாவது வினை செஞ்சுருக்கா? செய்யலை. அப்போ வினை எப்படி செய்யணும்? மனம்ங்கிற கருவி கூட்டின உடனே எல்லா ஆன்மாவும் எப்படி செய்யணும்? ஒரே மாதிரி தானே செய்யணும். செய்யணுமா செய்யக்கூடாதா? இச்சை வினை வெளிதானம்மா நிகழ்கிறது. இச்சையும் வினை வெளிதான் நிகழும், அறிவு வினை வெளிதான் நிகழும், செயலும் வினை வெளிதான் நிகழும். இப்போ முதல்ல வினை செய்கிற போது ஆன்மாவுக்கு ஏற்கனவே என்ன கிடையாது? வினை கிடையாது. அப்போ மனம்ங்கிற கருவி கூட்டினாதான் வினை செய்யுது. அப்போது எல்லா ஆன்மாவும் எப்படி செய்யணும்? ஒரே மாதிரி தான் செய்யணும்.
ஆனால் ஒரே மாதிரி செய்யலை. ஏன் செய்யலை? பக்குவங்கிறதெல்லாம் பின்னாடி தானே. நிலை வேறுபாடு என்னது? அதுக்கு டிஃபரன்ஸ் எங்க இருக்கு? எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான். ஆன்மாக்கள் பல, ஆன்மாக்கள் பலன்னு சொல்லிட்டாவே ஒரே மாதிரி இருக்காது. ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் ஒன்று போல் மறைப்பதில்லை. ஏன் அது ஒன்று போல் மறைக்கலன்னா, ஆன்மாவின் அறிவும் ஒன்று போல் இருக்காது. இயல்பாகவே ஆன்மாவின் அறிவின் தரத்தில் ஒவ்வொரு ஆன்மாவுக்கு வேறுபாடு உண்டு. எப்படிங்க ஏற்றுக்கிறது? விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் சொல்கிறோமா இல்லையா? விஞ்ஞான கலர் அறிவு எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அவங்கள விட கொஞ்சம் தூளமாக இருப்பது பிரளயா கலர், அதை விட தூளமாக இருக்கிறது சகலர். அப்போ இந்த 3 கேட்டகரி பெரும்பிரிவு. புரியுதுங்களா? 3 பேர்த்த காமனாக 3ஆக பிரிச்சுக்கலாம். ஆனால் இதில் சகலருக்கு வந்தாலும் இயல்பாகவே ஆன்மாவின் அறிவும் ஆன்மாவின் அறிவை மறைத்திருக்கிற ஆணவ மலமும் ஒரு போல் இருக்காது. ஒன்று போல் இருந்தால் அது பல அல்ல, ஒன்று. ஒன்றுன்னு சொன்னாவே வேறுபாடு இல்லைன்னா ஒன்று, பலன்னு சொன்னால் வேறுபாடு இருக்கணும். ஏதாவது வேறுபாடு இருந்தால் தான் பல. இப்போ ஆன்மாக்கள் பலன்னு சொன்னால் கேவலத்தில் ஆன்மாக்கள் பல. பலனா இப்படி என்ன வேறுபாடு இருக்குது? இப்போ பலன்னு சொன்னால் சொல்லலாம், உடம்பு வேற மாதிரி இருக்குது, அறிவு வேற மாதிரி இருக்குது, சிந்தனை வேற மாதிரி இருக்குது, எல்லாம் இப்போ சரி. கேவலத்தில் ஆன்மாக்கள் பலன்னு சொன்னால் ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் என்ன காட்டணும்? வேறுபாடு காட்டணுமா இல்லையா? எது வேறுபாடு? அறிவும் அறியாமையும் வேறுபட்டு நிற்கும். அறிவு நுட்பமாக இருந்தால் அறியாமல் கம்மியாக இருக்கும், அறிவு தோளமாக இருந்தால் அறியாமல் அதிகமாக இருக்கும். இப்போ கேவலத்திலேயே ஆன்மாவின் அறிவின் தன்மை வேறுபட்டு தான் நிற்கும். அப்போது அந்த வேறுபாடுக்கு தக்கவாறு மனம் கூடுகிற போது ஒரு சேர வினையை செய்யாது. புரியுதுங்களா? கொஞ்சம் நுட்பமான அறிவு இருக்கிற ஆன்மா கம்மியாக வினையை செய்யும், தோளமான அறிவு இருக்கிற ஆன்மா அதிகமாக வினை செய்யும். அப்போ பிறப்பு என்ன ஆயிரும்? முதல் பிறப்பிலேயே ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி தான் பிறப்பான், ஒரே மாதிரி பிறக்க மாட்டான் முதல் பிறப்பிலேயே. அப்புறம் ஏன் ஒரு வகுப்பில் அவர் ஏன் இப்படி இருக்கிறாரு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே இந்த பிரச்சனை இருக்குது. சரி, டீ சாப்பிடுங்க. வேறு மாதிரி தான் இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும். பிறவிக்கு முன்னாடியே வேறு மாதிரி இருக்கு.